வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய மேவாரி கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி தாங்க இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தியில் பெரிய லெவலில் பங்கு வகிக்கிறது இந்த கோழி இனங்கள்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த கோழி இனங்களில் நம்ம நாட்டுக்கோழி இனங்களை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் நிறையா வகையான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. பொதுவாக இதில் மத்திய அரசு சில இனங்களை பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி அங்கீகரிக்கிறாங்க. அப்படி அங்கீகரிக்கக்கூடிய இனங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த இனங்களை பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் நோக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான விஷயங்கள் செய்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இனங்களாக பார்க்கப்படுறாங்க இந்த மேவாரி கோழி இனங்கள். இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட ஒரு முக்கியமான கோழி இனங்கள்னே சொல்லலாங்க. இரட்டை தேவைக்காக அந்த ஊர் மக்கள் பெரிய லெவலில் இந்த இனங்களை வளர்க்குறாங்க. இந்த இனங்களோட சேவல்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், மேலே இது போல தாங்க இருக்கும். சிவப்பு, பழுப்பு, கருப்பு, அப்புறம் நீலம் மற்றும் கருப்பு கலந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் தொளிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த இனங்கள். இந்த இனங்களில் பெட்டை பார்த்திங்கன்னா சிவப்பு மற்றும் பழுப்பு நிறங்களில் காணப்படும். இதில் பார்த்திங்கன்னா பழுப்பு கொஞ்சம் நிறம் மங்கினதாக தாங்க இருக்கும். அதே போல் இந்த வால் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் ரெக்கைகள் கொண்டதாக இருக்கும் பெரும்பான்மையான பகுதிகள். இது பார்த்திங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்ட ஒரு கோழி இனங்கள்ங்க. அதே போல் இதோட தோல் பகுதிகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும். அதாவது இதோட ரெக்கைகள்லாம் பித்து பார்த்தோம்னா மஞ்சள் கலரில் தாங்க இருக்கும். இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா சேவல் அதிகபட்ச வெயிட்டாக 1.7 1.9 கிலோ வரைக்கும் வெயிட் வருவாங்க. அதே போல் கோழிகள் பார்த்திங்கன்னா 1.5 1.25 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த மேவாரி கோழி இனங்களோட முட்டைகளும் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். ஒரு 190 210 நாளுக்குள்ளே முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 100 120 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. சொல்லப்போனால் நம்ம நிக்கோபாரி இனத்துக்கு நிகராக பார்த்திங்கன்னா முட்டை தரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு முக்கியமான கோழி இனங்கள்ங்க. ஏன்னா நம்ம இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் 60 80 முட்டைகள் போட்டாலே அது ஃபுல்லாக பெரிய விஷயம். இந்த இனங்களுக்கு அதிகமாகவே தரணும்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த முட்டைகளோட வெயிட் 38 40 கிராம் வரைக்கும் வெயிட் வருவாங்க. இந்திய நாட்டுக்கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வகையான கோழி இனங்கள் இருக்குங்க. எல்லா கோழிக்கும் இருக்கக்கூடிய தனித்தனி சிறப்புகள், அதோட உருவ அமைப்பு எல்லாத்தையும் பற்றியும் அடுத்தடுத்த காணொளிகளில் பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.